இன்று நாடாளுமன்றத்தின் மக்களவையிலே ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் கேள்வி நேரத்திலே பதிலளிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை, தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களவைக்கு வந்திருக்கக்கூடிய அவை உறுப்பினர்களை மிக மோசமாக தனிப்பட்ட வகையிலே அன்சிவிலைஸ்ட் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விமர்சித்து பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தவறான விஷயத்தை, பொய்யான ஒன்றை முன்வைப்பதாகவும், முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வாக்கு தவறியிருப்பதாகவும், அவர் ஒரு தவறான செய்தியை, உண்மைக்கு புறம்பான ஒரு பொய்யான செய்தியை அவையிலே திசை திருப்பக்கூடிய வகையிலே எடுத்து வைத்திருக்கிறார். முதலில் தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை, தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதிநிதிகளை, தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கையை அவையிலே கேள்வியாக கேட்டதற்கு அவர் புண்படுத்தக்கூடிய வகையிலே, கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே இருப்பது கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் அவையிலே பேசியிருப்பது தமிழர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தி இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இதற்கு பதில் ட்வீட் போட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவையிலே எம்பிக்கள் அவரை சந்தித்த போது புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று வாக்குறுதி அளித்ததாக ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கிறார். எந்த நேரத்திலும் தமிழ்நாட்டிலிருந்து அவரை சந்தித்த எம்பிக்களோ நானோ தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் என்பதை தெரிவிக்கவே இல்லை. அதை தாண்டி முதல்வர் இதை ஏற்றுக்கொண்டதாக இன்னொரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் எந்த காலகட்டத்திலும் அப்படிப்பட்ட கருத்தை சொல்லவும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதற்கு சாட்சியாக முதலமைச்சர் அவர்கள் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திலே மிக தெளிவாக, நீங்கள் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும், இதை பிடித்து வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மாணவர்களை பாதிக்கக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எங்களால் மும்மொழி கொள்கையையோ இல்லை என்றால் புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்வது என்பது இயலாத ஒன்று, ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை தெளிவாக தன்னுடைய கடிதத்திலே முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவையிலே தவறான ஒரு விஷயத்தை உண்மை போல அமைச்சர் சொல்லியிருப்பது மிகவும் வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. அவையிலே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அவர்கள் நியாயமாக எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களுக்கு செவிமடுக்காமல் அமைச்சருக்கு மட்டுமே அனுமதி அளிப்பது என்பது வருந்தத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அது மட்டும் இன்னும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இது நமக்கு SSA ஃபண்ட்ஸ் வழியாக வர வேண்டிய அந்த 2000 கோடி என்பது பட்ஜெட்ரி அலோகேஷன். அது மட்டும் இல்லாமல் கல்விங்கிறது பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒன்று. இரண்டுமே அதற்கு எதிராக நம்முடைய அமைச்சர் அவர்கள் செயல்படுவது என்பது, கருத்துக்களை சொல்லுவது என்பது அன்கான்ஸ்டிடியூஷனல். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவர் நடந்து கொள்கிறார். பட்ஜெட்ரி அலோகேஷனை பிடித்து வைத்து கொண்டு நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நான் பணத்தை விடுவிப்பேன் என்பது இட் இஸ் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன். அதே நேரத்தில் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒன்றை நம்மோடு கலந்து ஆலோசிக்காமல், நம்முடைய கருத்தை கேட்காமல் நீங்கள் மற்ற மாநிலங்களில் ஏற்றுக்கொள்கிறார்கள், தமிழ்நாடும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒன்று. நம் தர்மேந்திர பிரதான் மட்டுமல்ல, நிஷிகாந்த் துபே பேசும் பொழுதும் தமிழை விட பழமையான மொழி சமஸ்கிருதம், தமிழ்நாட்டு கோவில்களையும் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்யப்படுது அப்படின்றத குறிப்பிட்டு பேசுறப்ப தமிழ்நாட்டு மக்களை இல்ல முதல்ல அவர் நிஷிகாந்த் துபே அவர்கள் வரலாற்றை படிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தான் சமீபத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்து, அது ஆய்வுகளுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலே தான் இரும்பு காலம் தொடங்கி இருக்கிறது என்பதற்கான சான்றுகள் கிடைத்திருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அங்கே புழங்கி இருக்கக்கூடிய மொழி என்பதுதான் மற்ற மொழிகளுக்கு முதன்மையானதாக, தொன்மையானதாக இருக்க முடியும்.
அதனால் வரலாற்றை தெரிந்து கொள்ளாமல் எந்த ஆராய்ச்சிகளையும் படித்து புரிந்து கொள்ளாமல் ஒரு கருத்தை முன்வைப்பது என்பது தேவையற்ற ஒன்று. அதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இதை திசை திருப்பக்கூடிய வகையிலே சமஸ்கிருதம் பழமையானதா தமிழ் பழமையானதா என்ற அந்த விவாதத்தை கொண்டு வருவதே தேவையற்ற ஒன்று.